ஹலோ நண்பா, வெல்கம் டு ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo Reno 14 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல Oppo Reno 14 Pro பார்த்துட்டோம். பார்க்காத மேல கார்டு கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்க போது Oppo Reno 14 மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். 2 வைப்ரான கலர்ஸ், 3 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 38,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த Oppo Reno 14 Proக்கும் இந்த 14க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 14 Proவோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா போன வட்டம் லான்ச் பண்ண 13 Proவோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் டிட்டோவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 14 Pro கம்பேர் பண்ணும்போது 14ல டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் கம்மி, சிப்செட்ஸ் இங்க மாத்திருக்காங்க. அண்ட் அந்த 50 MP அல்ட்ரா வைட தூக்கிட்டு 8 MP அல்ட்ரா வைட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கு. பட் ஆனா சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் அண்ட் டிஸ்பிளேயோட பேனல் எல்லாமே சேமா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த 14 Pro மொபைலை பொறுத்தளவு. ஸோ இந்த Oppo Reno 14 Pro என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா தான் பேச போறோம் இந்த வீடியோல. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Oppo Reno 14 பாக்ஸ். முன்னாடி Oppo Reno 14 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னா ஒயிட் கலர் இன்செட், அதுக்குள்ள யூசர் கேன் வாரண்டி புக்ஸ், நல்ல ஒரு சூப்பரான சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு 80 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் மேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Oppo Reno 14 இந்த மொபைலோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை பொறுத்தவரை 2 வைப்ரான கலர்ஸ், 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 8/256GB வேரியன்ட் 38,000க்கும், மிடில் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் 40,000க்கும், ஹையர் வேரியன்ட் 12GB RAM 512GB வேரியன்ட் 43,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு 2 வைப்ரான கலர்ஸ், 3 பேஸ் வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டரும் எந்த ஒரு மாற்றங்கள் இல்ல. 14 Pro கன்சிடர் பண்ணும்போது சேம் டிசைன் தான். உங்களுக்கு பேக் சைடுல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அந்த 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா பிரைமரி சென்சார், அடுத்து ஒரு டெலஃபோக்கஸ் லென்ஸ் இல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் அது பக்கத்துல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல உங்களுக்கு 50 MPயும் அண்ட் எழுதியிருக்காங்க. அதுக்கு பாட்டம்ல ஒரு ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் பார்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கிரீன் கலர் வேரியன்ட்ல அந்த கட் அவுட் பார்டர்ல நல்ல திக்கான ஒரு கலர்ஸ், அந்த கிரீன் நல்ல ஒரு திக்கா க்ளோவியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. போன வட்டம் 13 Proல பார்த்த அதே மாதிரி தான் இந்த வட்டமும் 14ல உங்களுக்கு அது மாதிரி திக்கான பார்டர் ஏரியால அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இது உள்ள பேக் சைடு ஏரியா எல்லாமே நல்ல க்ளோவிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. கையில ஹோல்ட் பண்றதுக்கு சூப்பராகவே இருக்கு. அண்ட் இங்க ஃப்ரேம்னு பார்க்கும்போது ஒரு பிரீமியமான அலுமினியம் பில்ட்டால ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 4 எட்ஜஸ் எல்லாமே நல்ல கர்வியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலுக்கு IP69 ரேட்டிங் இருக்கு. அண்ட் டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் வெறும் உங்களுக்கு 187 கிராமும், திக்னஸ் வெறும் 7.4 mm அமைஞ்சிருக்கு. நிஜமாவே கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா, வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா அண்ட் அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த வட்டம் இந்த Oppo Reno 14 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.59 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120 டஃபர் ஸ்டேட், ஒரு 1200 nits பிரைட்டரான உங்களுக்கு ஒரு 10 பிட் பேனல் வித் HDR10+ சப்போர்ட் உள்ள ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட டிஸ்பிளே 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா, பெசல்ஸ் லெஸ்ஸா கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. பேனலோட ரெஸ்பான்சிபிள் தாறுமாறா இருக்கு. கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன் அருமையா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த மொபைல் வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 187 கிராம் அண்ட் திக்னஸ் 7.4 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல ColorOS 15 சப்போர்ட், IP69 ரேட்டிங் இருக்கு, LPDDR5 XM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் அண்ட் Wi-Fi 6E, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட்டும் இருக்கு, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வேப்பர் கூலிங் சிஸ்டம், 5300 mm² எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, நல்ல ஹையர் mAh பேட்டரி தான். ஆனா வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மியோட வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சார்ஜ் பண்றதுக்கும் 14 Proல பார்த்த அதே சேம் சார்ஜிங் தான். உங்களுக்கு 80 வாட் சார்ஜர், பட் ஆனால் வயர்லெஸ் கிடையாது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓவரால் இங்க 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 30 minutes to 40 minutes எடுக்குது. ஒன்று சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த 14 Proல போன வருஷம் லான்ச் பண்ண 13 Pro கேமரா அரேஞ்ச்மெண்ட்டா சேமா டிட்டோவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP OIS சப்போர்ட்டோட டெலஃபோக்கஸ் லென்ஸ், 3.5x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் ஃப்ரண்ட்ல 50 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட்
பேக்ல 4K 60 ஃப்ரேம் செகண்ட்ஸும் டைம் லேக்ஸ்ல நம்மளால 4K வரைக்கும் டைம் லேக்ஸ் வீடியோ எடுக்க முடியும். அது போக இந்த டூயல் வீடியோ, டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் மாதிரி நிறைய ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. மெயினா இந்த போனோட போர்ட்ரேட் ஷாட் சூப்பராகவே இருக்கு. டெலஃபோக்கஸ்ல இந்த 3.5xல ஆப்டிகல் ஜூம் வச்சு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வித் போர்ட்ரேட் எடுக்கும்போது சூப்பராகவே இங்க பிக் ஆகுது. ஹையஸ்டா 60 Hz வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷனுக்கு ES கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ரெனோ சீரிஸ்னாலே இங்க போட்டோகிராஃபி தான். இந்த வட்டமும் இந்த 14 Pro இருக்கட்டும், இந்த 14 சீரீஸா இருக்கட்டும், ஓவரால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கேமரா அரேஞ்ச்மெண்ட்டோட, நல்ல ஒரு சென்சார் அரேஞ்ச்மெண்ட்டோட இந்த வட்டம் இந்த Oppo Reno 14 இந்த செக்மெண்ட் 38,000க்கு அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். மிஸ்டர் லைனஸ் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட் மூலமா நம்ம டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ணிக்க முடியும். அது இந்த வெப்சைட்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் மட்டும் கிடையாது, நல்ல ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்னா 20% அண்ட் பிராண்ட் ஃபுட்வேருக்கு 35% அண்ட் கிஃப்ட்க்கு 25%, டாய்ஸ்க்கு 20 to 35%, பர்சனல் கேருக்கு 15% அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டேஷனரிக்கு 5 to 20% ஆஃபர் பண்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு 5 to 10% அண்ட் ஃபேஷனுக்கு 5 to 10%. சோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க மிகப்பெரிய ஒரு கிவ் அவே வழங்கிட்டு இருக்காங்க. ஆஃபரும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க மினிமம் 100 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும், லாகின் பண்ணிட்டு மந்த்லி ட்வைஸ் மெம்பருக்கு சூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சூஸ் பண்ண 2 வின்னர்ஸுமே அவங்களோட வெப்சைட்ல 1 month ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. காட்டிலும் இந்த வெப்சைட்ல ஓவரால் தமிழ்நாடு ஃபுல் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 100% authentic ப்ராடக்ட், 100% செக்யூர் பேமெண்ட் இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க அவங்களோட ப்ராடக்ட்டை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஷாப்ஸ்க்கு மேல அவங்க டை அப் பண்ணிருக்காங்க. அவங்களோட சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நல்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட பொருட்களை விற்கணும்னாலும் இந்த வெப்சைட்ல உங்களால வித்துக்கிட முடியும். கிறிஸ்ல உங்களோட ஃபோன் நம்பர் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் மிஸ்டர் லைனஸ் வெப் ஷாப்பிங். சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் சூப்பரான ஆஃபர்ஸ் அண்ட் கிவ்அவேயும் நீங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல MediaTek Dimensity 8350 சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர், ஒரு 3.0 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலையாயிருக்காங்க. சோ இந்த போன்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கு. அந்த ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. டச் சென்சிட்டிவ் நல்லா இருக்கு அண்ட் எங்கேயுமே லேகிங் இல்ல. நல்லாவே சிப்செட்டை ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இந்த போன்ல டெலிவரி பண்ணியிருக்காங்க Oppo சைட்ல இருந்து. அண்ட் டே டு லைஃப்ல இந்த மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் அண்ட் நிறைய எடிட்டிங் ஒர்க்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், ஒரு ஹையர் MB ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ற, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த போனை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த கலர் வைஸ்னே சொல்லலாம். நல்ல ஆப்டிமைஸ், நல்ல ஃப்ளூயண்டோட இருக்கு. ஆனா ஒரு சில டிஃபால்ட் ஆப் இருக்கு, பட் ஆனா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்னதே இருந்தாலும் சிப்செட் செக்மெண்ட் திருப்தி அளிக்கும் வகையில் இந்த பிரைசிங் வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், Oppo Reno 14 ஒரு வழியா இந்த வருஷத்துக்குரிய நல்ல ஒரு அப்கிரேட் மாதிரி தான் எனக்கு தோணுது. போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் 13 Pro பெர்ஃபார்மன்ஸை இந்த வட்டம் 14ல எடுத்து வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் 38,000. இந்த 38,000க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு போன் உங்க கையில இருக்கும். சோ நீங்க 14 Pro போலாமா இல்ல 14 எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு கன்சிடர் பண்ணா என்னோட ரெக்கமெண்ட் இந்த 14 எடுங்க. பெஸ்ட் டீலா இருக்கும். ஒரு 38,000 ரூபாய் ஒரு கார்டு ஆஃபர்ஸ், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கழிச்சு ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் குறைச்சு இந்த மொபைல் ஒரு 33க்கு எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு மொபைல் உங்க கையில இருக்கும். கேமராக்கு பஞ்சமே கிடையாது. அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ், நைட் மோட், இன்டோர் அண்ட் டே லைட்ல வேற லெவல்ல இருக்கு. அண்ட் டெலஃபோக்கஸும் இந்த பிரைசிங்ல வருது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். சிப்செட் நல்லா தான் இருக்கு, வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, காம்பேக்ட் வித் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா இந்த மொபைல் எடுத்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. நம்ம முதல்ல இந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் 14 Pro எடுக்கலாமா 14 எடுக்கலாம்னா 14 Proவை ஒரு 50 MP அல்ட்ரா வைடுக்காக பிரைஸ் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிப்செட் நல்லா மாறி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா சிப்செட்டே நல்லா இருக்கும் அண்ட் இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டே நல்ல ஒரு திருப்தி அளிக்கும் வகையில் இந்த போன் கண்டிப்பா உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo Reno 14 இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல நம்ம மீட் போடும். அது மட்டும் கிடையாது, மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஷாப் பண்ணுங்க. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் அஃபோர்டபிள் ஆஃபர்ஸும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸஸோட அட்டகாசமான ஒரு பிரைசிங்கோட கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு உதவும்னே சொல்லலாம். தேங்க்யூ.